வானத்தை போல சீரியல் ஆக்ட்ரஸ்க்கு இப்போ ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்குங்க. அந்த போட்டோஸும் வீடியோஸும் தான் பார்த்துட்டு இருக்கோம். செம்ம கியூட்டா இருக்காங்கல்ல நம்ம சீரியல் ஆக்ட்ரஸ் ஸ்வேதா. என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது சன் டிவில ரொம்பவே ஃபேமஸா போயிட்டு இருக்க பல சீரியல்ல ரொம்பவே முக்கியமான சீரியல் தான் வானத்தை போல. அதாவது சின்ராசு துளசி இவங்க 2 பேர் அண்ணன் தங்கை பாசத்தை மையமா வச்சுதான் இந்த சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ரொம்பவே அருமையான ஒரு சீரியல். எல்லாருமே இதுல சூப்பரா நடிப்பாங்க. ஆக்சுவலி சீரியல் ஆரம்பிக்கும் போது இருந்த நடிகர்கள் பலர் அந்த சீரியல்ல இல்ல, அதாவது குவிட் பண்ணிட்டாங்க. அதுவும் குறிப்பா சொல்ல துளசி சின்ராஸ் இந்த 2 மெயின் கேரக்டர்ல இருந்து நடிச்சவங்களுமே மாறிட்டாங்க. அப்படி இந்த சீரியலோட ஆரம்பத்துல துளசியா நடிச்சிட்டு இருந்தவங்க தான் சீரியல் ஆக்ட்ரஸ் ஸ்வேதா. இவங்க இப்ப பாத்தீங்கன்னா கலைஞர் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிட்டு இருக்க கண்ணெதிரே தோன்றினால் அப்படின்ற சீரியல்ல ஹீரோயினா பண்ணிட்டு இருக்காங்க. சீரியல் ஆக்ட்ரஸ் ஸ்வேதா பார்த்தோன்னா சின்ன திரையில கலக்கிட்டு இருக்க நிலையில ரீசெண்டா நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்படி இருக்க நிலையில ஸ்வேதாவுக்கும் விராந்த் அப்படிங்கிறவங்களுக்கும் ரொம்பவே கோலாகலமா திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸ்வேதாவுமே தன்னோட இன்ஸ்டா ஸ்டோரியில திருமண புகைப்படங்களையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட திருமண செய்தியை கேள்விப்பட்ட ரசிகர்கள் பலருமே அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. போக முடியாத செலிபிரிட்டிஸும் கமெண்ட்ஸ்ல அவங்களுக்கு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சேனல் சார்பா நம்ம சீரியல் ஆக்ட்ரஸ் ஸ்வேதா அவங்களுக்கு நம்மளோட பெஸ்ட் விஷஸ் சொல்லிக்கலாம். அவங்க என்னைக்குமே இதே மாதிரி இந்த திருமண பந்தத்தில் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கணும், அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்வேதா அவங்கள பிடிக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க.